Infinixல இருந்து Note 12 Pro அப்படிங்கிற ஒரு ஹை எண்ட் மிட் ரேஞ்ச் ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபோனை பத்தின அன்பாக்சிங் மற்றும் முழு விமர்சனத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போக முன்னாடி வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனை பத்தி பார்க்கலாம். பாக்ஸை பொறுத்தவரைக்கும் பேக் சைடில் சில வகையான கீ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை வந்து வீடியோ கேட்டல சொல்கிறேன். இப்போ பாக்ஸில் உள்ள சீலை ஓப்பன் பண்ணிட்டு பாக்ஸ்குள்ள என்ன விஷயங்கள் வருது அப்படி பார்க்கலாம். முதல்ல நமக்கு வந்து இன்ஃபினிக்ஸோட இந்த Note 12 Pro ஸ்மார்ட் ஃபோன் வருது. நம்ம கிட்ட இருக்கிற ப்ளூ கலர் வேரியன்ட். இப்போ சைடில் இந்த ஃபோனை எடுத்து வச்சுட்டு மேலும் பாக்ஸில் என்ன விஷயங்கள் தராங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வருது. ஸோ இப்போ இருக்கிற ஃபோன்ஸில் வந்து இந்த சார்ஜர் கொடுக்கறது இல்லை. ஸோ இதில் கொடுத்துருக்க நல்ல விஷயம். மேலும் வந்து ஒரு USB Type-C கேபிள் கொடுக்குறாங்க. நமக்கு வழக்கம் போல் ஆரஞ்சு கலர் ஆக்சென்ட்டோட வருது. அது போக ஒரு சிம் இஜெக்டர் பின், யூசர் மேனல் மற்றும் ரெகுலரான பேப்பர் ஒர்க்ஸ். இது போக இன்ஃபினிக்ஸோட எக்ஸ் கிளப்க்கான ஒரு இன்வைட், ஒரு ஃப்ளெக்சிபிள் TPU கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ நார்மலாக ஃப்ளெக்சிபிள் கேஸ் தான் வருது இதில். இப்போ ஃபோனில் சுற்றி இருக்கிற இந்த ப்ரொடெக்டிவ் கவர் ரிமூவ் பண்ணிடலாம். அது போக பேக் சைடில் இருக்கிற இந்த ஸ்டிக்கரும் ரிமூவ் பண்ணிடலாம். மூல ஃபோனோட பேக் சைடில் இருக்கிற இந்த பில்டை பற்றி பேசிடலாம். பேக் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்குலர் ட்ரிபிள் கேமரா செட்டப் கீழே வந்து ஒரு குவாட் LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. கேமரா சுற்றி இருக்கிற இடம் மட்டும் இந்த ரெக்டாங்குலர் பேட்டர்னில் எனக்கு கிளாஸியாக தெரியுது. மற்ற எல்லா இடமும் இந்த ஃப்ராஸ்டட் கிளாஸ் மாதிரி பாட்டம் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரிப் வந்து நல்லாவே இருக்குது ஹோல்ட் பண்ணுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து எட்ஜஸ் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ஒருவேளை நீங்கள் கேஸ் போடாமல் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணணும். கேஸ் போட்டு யூஸ் பண்ணும்போது நம்ம பார்த்துட்டிங்கன்னா தெரியும், நமக்கு வந்து ஃபுல்லாக வந்து இந்த கேமராவோட பம்ப் எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுது. ஒருவேளை உங்கள் ஃபோனை வந்து இந்த டேபிள்லேயே வச்சு யூஸ் பண்ணும்போது இந்த கேமராவோட பம்பை மறைக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கேஸ் வந்து போடும்போது அதை ஃபிக்ஸ் பண்ணிடுது. அடுத்தபடியாக ஃபோனோட பிளேஸ்மெண்ட்ஸ் பற்றி பேசலாம். ஃபோனோட பேக் சைட் டாப் சைடில் வந்து நமக்கு ஒரு ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. அதுக்கு கீழே வந்து இந்த குவாட் LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. அப்படி பேக் சைட் பாட்டமில் பார்க்கும்போது இன்ஃபினிக்ஸோட பிராண்டிங்கும் கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபோனோட டாப் சைடு ஒன்றும் இல்லை. அப்படி ரைட் சைட் பார்க்கும்போது நமக்கு பவர் பட்டன் மற்றும் வால்யூம் கீஸ் இருக்குது. இந்த பவர் பட்டன் நமக்கு வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் ஆக்ட் ஆகுது. அப்படி ஃபோனோட லெஃப்ட் சைட் பார்த்துட்டோம்னா நமக்கு வந்து இந்த சிம் ஸ்லாட் கொடுக்குறாங்க. இந்த சிம்ல வந்து நமக்கு வந்து டியூல் சிம் சப்போர்ட்டும், அது போக வந்து மைக்ரோ ஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. அதாவது டெடிகேட்டட் சிம் ஸ்லாட்டாக கொடுக்குறாங்க. மேலும் வந்து நமக்கு வந்து 2 TB வரையும் மைக்ரோ ஸ்டிக் கார்டுக்கான சப்போர்ட்டும் இருக்குது. ஆனால் சிம்மை பொறுத்து நமக்கு வந்து 4G சிம்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் ஆகும். 5G சிம் இதில் கிடையாது. அப்படி பாட்டம் சைட் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு 3.5 ஆடியோ ஜாக், மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், மேலும் வந்து ஸ்பீக்கர் கில்ஸ் மாதிரியான விஷயங்கள் கொடுக்குறாங்க. இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே நார்மலாக 60 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் வருது. ஆனால் 180 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு வந்து 108% NTSC சப்போர்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு 100% DCP3 கலர் கேமட் சப்போர்ட்டும் வருது. அதனால் நல்ல ஒரு ரிச்சான ஒயிட் கலர்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஃபோனுக்கு வந்து ஒயிட்லைன் எலோனோட சர்டிஃபிகேஷன் இருக்குது. அதனால் வந்து நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரியான ஆப்ஸில் வந்து நமக்கு HDயில் வந்து வீடியோஸ் வந்து பார்க்க முடியும். இது போக நமக்கு வந்து இது AMOLED டிஸ்பிளே கொடுத்த காரணத்தினால நமக்கு வந்து இந்த டார்க் கலரில் வந்து ஃபுல் டார்க், ஒரிஜினல் ஃபுல் டார்க்கில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு இந்த கலர்ஸ்லாம் வந்து ரிச்சாகவே வைப்ரண்ட்டாக இருக்கும். அதனால் மீடியா கன்சப்ஷனுக்காக இது கண்டிப்பாக நல்லா இருக்கும். மூவிஸ் பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்கும். மற்றபடியாக இது வந்து ஒரு வாட்டர் ஆப் நாட்ச் டிஸ்பிளேயாக கொடுத்துருக்காங்க. ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியாக டிஸ்பிளே வந்து குறை சொல்கிற அளவுக்கு டே டைம் பிரைட்னஸில் கூட டிஸ்பிளே வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு. குறிப்பாக வந்து இந்த வெயில் டைமில் வச்சு வெளியே வச்சு பார்க்கும்போது கூட டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் வந்து நல்லாவே இருந்துச்சு. ஃபோன் பேக் பண்ணி வரும்போது நமக்கு வந்து ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர் மேலே ஒட்டி கொடுக்குறாங்க. தேவைன்னா நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டு டெம்பர் கிளாஸும் இதில் போட்டுக்கலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியாடெக்கோட Helio G99 அப்படிங்கிற ஒரு 6 nm ப்ராசர் கொடுக்குறாங்க. இது ஒரு 2.2 GHz ப்ராசராக வருது. ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து கிட்டத்தட்ட 3,70,000 வரையும் இது ஸ்கோர்ஸ் வருது. அதாவது கேமிங் அப்படின்னு பார்க்கும்போது எல்லா விதமான மிட் செட்டிங் கேம்ஸ் விளையாடலாம். ஹெவியான கேம்ஸ் சில கேம்ஸ் வந்து விளையாடலாம். மேலும் ஒருவேளை ஹெவியான கேம்ஸ் நீங்கள் விளையாடணும்னு நினைச்சா கூட இதில் வந்து டார்லிங் 2.0 அப்படிங்கிற ஒரு கேம் பூஸ்டர் டெக்னாலஜி இருக்குது. அதனால் வந்து ஃப்ரேம் டிராப்ஸ் அந்த அளவுக்கு இருக்காதுன்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ ஃப்ரேம் டிராப்ஸ் இல்லாமல் வந்து நமக்கு ஓரளவு டீசெண்டாக கேம்ஸ் இதில் விளையாடுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் அப்படி பார்க்கும்போது இந்த ஃபோன் வந்து 8GB RAM வித் 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு கான்ஃபிகரேஷன் வருது. நமக்கு ஸ்டோரேஜ் வந்து UFS 2.2 கொடுக்குறாங்க. நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான ஸ்டோரேஜ். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து 13GB வரையும் விர்ச்சுவல் RAM கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதாவது அடிஷனலாக ஒரு 5GB வந்து கூட்டி வந்து யூஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. இது மூலமாக நமக்கு வந்து ஒரு கேம் விளையாடும் போது ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு 10 லேயருக்கான கிராஃபைன் சேம்பரும் கொடுக்குறாங்க. அதனால் லாங் டைம் கேமிங் யூசேஜ் வந்து பண்ணலாம். கண்டிப்பாக ஹீட் அந்தளவுக்கு இருக்காது. இது போக வைப்ரேஷன்ஸ் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது வந்து ஒரு 4D லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் கொடுக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து இந்த ஹாப்டிக் ஃபீட்பேக் இது நல்லாவே இருக்குன்னு சொல்லணும். மேலும் இதுக்கு முன்னாடி இருந்த Helio G96 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த Helio G99 ப்ராசர் அதை விட 30% கம்மியான பேட்டரி கன்சப்ஷன் தான் பிடிக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் கேமிங் ரொம்ப நேரம் விளையாண்டாலும் நமக்கு வந்து பேட்டரி அந்த அளவுக்கு வந்து இறங்காது. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட OS பற்றி பேசலாம். இந்த ஃபோன் வந்து Android 12 OSல இன்ஃபினிக்ஸோட கஸ்டம் இன்டர்ஃபேஸான XOX 10.6 இன்டர்ஃபேஸர் என்னாது. இந்த XOX 10.6 இன்டர்ஃபேஸை பொறுத்தவரை பல விதமான டூல்ஸ் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் கேட்டிங்கன்னா லான்ச்சரோட லெஃப்ட் சைடில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் டேப் இருக்குது. இதில் வந்து ஸ்டெப் கால்குலேட்டர், ரேம் யூட்டிலைசேஷன், நியூஸ், அது போக ரீசெண்ட் டேப்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்கள் பார்க்க முடியும். இது போக குயிக் ஆக்சஸ் பேனல் இருக்குது. மேலும் வந்து லெஃப்ட் ஓரில் ரைட் ஓவர் பார்த்து நமக்கு சைடில் ஸ்க்ரீனில் லாங் ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு குயிக் பேனல் வருது. இது மூலமாக ஸ்க்ரீன்ஷாட், வீடியோஸ், அது போக வந்து குயிக் ஆப்ஸ் மாதிரி பல விதமான விஷயங்களை டேரெக்டாக ஷார்ட் கட்டாகவே இதில் வந்து எனேபிள் பண்ண முடியும்.
மேலும் இந்த ஒரு ஆப்பையும் வந்து ஷார்ட்கட்டாக சின்னதாக ஒரு குட்டி விண்டோவாக வச்சுக்கிட முடியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இன்னும் கிட்ஸ் மோட் இருக்குது, கேமிங் மோட் இருக்குது, சோஷியல் டர்போ இருக்குது. அது போக பல விதமான விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். பீக் மோட் மாதிரி பல விதமான விஷயங்கள் உள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரா மோட்ஸை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து புதுசாக வந்து ஃபிலிம் அப்படிங்கிற ஒரு மோட் வச்சிருக்காங்க. இந்த மோட் என்ன கேட்டிங்கன்னா கண்டினியூஸாக வீடியோ ஷாட்ஸ் எடுத்து அதை வந்து ஃபிலிம் எஃபெக்ட்டுக்கு உங்களுக்கு வந்து அவுட்புட்டாக கொடுக்கும். இது போக ஏஐ கேமரா, பியூட்டிஃபை, போர்ட்ரேட், சூப்பர் நைட் மோட், அது மட்டும் இல்லாமல் பல விதமான மோட்ஸும் உள்ளே கொடுக்குறாங்க. ஏஆர் ஷாட்ஸும் இருக்குது. ஸ்லோ மோஷன் வீடியோவும் இதில் எடுக்க முடியும். கேமராஸை பொறுத்தவரைக்கும் பேக் சைடில் 3 கேமரா இருக்குது. மொதல் கேமரா 108 மெகாபிக்சலுக்கான சாம்சங்கோட ஐசோசென்ஸ் சென்சார். இது வந்து ஒரு 1/1.67 இன்ச்சுக்கான சென்சராக வருது. 9:1 பிக்சல் பின்னிங் டெக்னாலஜியும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ரெண்டாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சலுக்கான டெப்த் சென்சரும், மூணாவதாக ஒரு ஏஐ லென்ஸும் கொடுக்குறாங்க. இந்த பிரைமரி கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக வந்து இந்த ஃபோக்கஸிங், அது போக ஷார்ப்னஸ் எல்லாமே நல்லாவே இருந்துச்சு. குறிப்பாக வந்து நைட் மோடில் கூட அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லாவே ஒரு டீட்டெயிலோட வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் 108 மெகாபிக்சல் கேமராவில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப அக்யூரேட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஹை டைனாமிக் ரேஞ்சும் இருந்துச்சு. ஸோ டைனாமிக் ரேஞ்சு அவுட்ஸ்டாண்டிங்காக 108 மெகாபிக்சல் மோட் எடுக்கும்போது இருக்குது. அது போக ஜூம் பண்ணால் கூட அதோட கிளாரிட்டி குறையாமல் நல்லாவே இருந்து சொல்லணும். அடுத்தபடியாக செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுக்குறாங்க. இது மூலமாக நமக்கு எடுத்த ஷார்ட்ஸ் வந்து ஓரளவு நல்லாவே இருந்து சொல்லணும். குறிப்பாக அந்த பேக்ரவுண்ட் பிளர், இந்த பொக்கே மோடில் எடுத்த ஷார்ட்ஸ் வந்து இந்த எட்ஜ் டிடெக்ஷன் ஓரளவு பரவாயில்ல. மற்றபடியாக ரெகுலராக டே டைமில் எடுத்த ஷார்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இண்டோர் கண்டிஷனில் கொஞ்சம் கிரெயின் எடுத்தது. மற்றபடியாக ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து சைடில் ஃபாஸ்ட் மற்றும் அக்யூரேட்டாக இருந்து சொல்லணும். ஃபேஸ் அன்லாக் ஃபீச்சரும் நல்லாவே ஒரு காட்சி சொல்லலாம். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட பேட்டரிஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் ஒரு பெரிய 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இது சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 33 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. அதுவும் சார்ஜர் பாக்ஸ்லேயே கொடுக்குற ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. ஸோ பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலான யூசேஜ், அதாவது நார்மலான கன்சப்ஷனில் கிட்டத்தட்ட வந்து 1.5 நாள் வரையும் பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. அதுவே ஹெவியான மீடியா கன்சப்ஷன் யூசர்ஸ், அது மட்டும் இல்லாமல் கேமிங் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக ஒரு நாள் வந்து பேட்டரி லைஃப் வந்து கிடைக்குது. அதுமாதிரி சார்ஜிங் ஸ்பீடும் டீசென்டாக இருந்துச்சு சொல்லணும். கிட்டத்தட்ட 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஸோ நல்ல ஒரு ஃபாஸ்ட்டான சார்ஜிங்கும் இந்த ஃபோனோட வர்றது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. வீடியோவில் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரியே இது வந்து ப்ளூ கலர் வேரியன்ட். இது போக வந்து ஒயிட் கிரே அப்படிங்கிற இன்னும் 2 கலர்ஸும் இருக்குது. கடைசியாக இந்த ஃபோனோட விலை அப்படின்னு பார்க்கும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 8GB RAM 2GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற ஒரே ஒரு வேரியன்ட்டில் வருது. இதோட விலை அப்படின்னு பார்க்கும்போது 16,999 அப்படிங்கிற விலையில் வைக்கிறாங்க. ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்கும். இதோட லிங்க்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். இது போக ஆஃபரும் வந்து கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அது மூலமாக 1500 லெஸ் பண்ணலாம் சொல்கிறாங்க. ஒருவேளை சூப்பர் காயின்ஸ் வந்து வச்சிருந்தீங்கன்னா அது மூலமாக அடிஷனலாக ஒரு 500 லெஸ் பண்ண முடியும். ஆக மொத்தம் 14,999 அப்படிங்கிற மொதல் பிரைஸ், அதாவது மொதல் சேல் பிரைஸ்லேருந்து வாங்கலாம் சொல்கிறாங்க. மேலும் இந்த ஃபோன் வாங்கும் போதே நீங்கள் அடிஷனலாக ரிட்டர்ன் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்நாக்கரோட XE18 அப்படிங்கிற ஒரு ஹெட்செட் வந்து வெறும் ₹1 கொடுத்து வாங்கலாம் சொல்கிறாங்க. இதே மாதிரியாக நமக்கு வந்து அடிஷனலாக ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க. ஸோ ஓவராக இந்த ஃபோனோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்க்கும்போது பாசிட்டிவ் நிறைய விஷயங்கள் இருக்குது. நெகட்டிவ் அப்படின்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ரெஃப்ரெஷ் ரேட் சொல்லலாம், கூட கொஞ்சம் 90 ஹெர்ட்ஸ் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். மற்றபடியாக நமக்கு வந்து ரொம்ப ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. பிரைமரி கேமரா வந்து 108 மெகாபிக்சல் கேமரா வந்து ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு செல்லிங் பாயிண்ட்டாக இந்த ஃபோனுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு AMOLED டிஸ்பிளேயும் டீசெண்டாக இருக்குது. ஸோ குறை சொல்கிற மாதிரி இல்லை. இது போக பெர்ஃபார்மன்ஸுமே வந்து இந்த Helio G99 சிப்செட்டும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஓவராக இந்த ஃபோன் வந்து கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்து தான். ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா ஒரே லைக் கொடுத்துருங்க. நான் டெக் தமிழுக்காக மற்றபடி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.